தலைவர் 171 ஆன கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 171வது திரைப்படமான அந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் 22ஆம் தேதி வரப்போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சொன்ன மாதிரியே நேத்து ஈவினிங் 6 o'clock வந்து படத்தினுடைய டைட்டில் டீசரை லான்ச் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு டைட்டில் டீசர் அப்படின்றது பத்தினதா இப்ப இந்த வீடியோ. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆல்ரெடி ஒரு திரைப்படம் பண்றதா இருந்துச்சு. அதுதான் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தயாரிக்கிறதாவும் இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல ரஜினி அவர்களுக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அந்த திரைப்படத்தை பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கு காம்பன்சேட் பண்ற விதமா தான் அந்த திரைப்படத்துல கமல் சார் அவரை நடிச்சிட்டாரு. அந்த திரைப்படம் தான் விக்ரம். விக்ரம் திரைப்படம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. அந்த டைம்ல சேராம போன கூட்டணி, அதுக்கப்புறம் லியோ திரைப்படத்தோட இறுதிக்கட்ட ஷூட்டிங் பணிகள் போயிட்டு இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு லோகேஷ் கனகராஜ் ஒரு திரைப்படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துச்சு. அந்த டாக்க சன் பிக்சர்ஸ் அபிஷியலா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. எஸ், சன் பிக்சர்ஸ் தயாரிக்க லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 171வது திரைப்படமா தான் இந்த திரைப்படத்தை ஆரம்பிச்சாங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னால வருகிற 22ஆம் தேதி இந்த தலைவர் 171 டைட்டில் டீசர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல தலைவர் ரஜினிகாந்த் இது வரைக்கும் பார்க்காத ஒரு லுக்ல கோல்டன் வாட்சஸ் ஒன்னா சேர்ந்த ஒரு விலங்க கையில மாட்டிக்கிட்டு பார்க்கிறதுக்கே பயங்கர டெரிஃபிக்கா இருந்தாரு. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் ஏதோ சம்திங் புதுசா செம்மையா உனக்கு குக் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்றது நமக்கு அப்பவே புரிஞ்சது. சோ அதனாலேயே டைட்டில் டீசர் எப்பப்பா வரப்போகுது, படத்துக்கு என்ன டைட்டில் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எதிர்பார்ப்பு ஏகபோகமா எகிர ஆரம்பிச்சிருச்சு. தலைவர் 171க்கு டைட்டிலா கழுகு, கருடன், கோல்டு, தங்கம் உள்ளிட்ட இந்த டைட்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து படத்தினுடைய அபிஷியல் டைட்டிலா இருக்கும் அப்படின்லாம் வந்து நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. எப்போதுமே லோகேஷ் கனகராஜோட திரைப்படங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கும். ஆனா அவர் சம்பந்தமே இல்லாம செம சர்ப்ரைசிங்கா வேற ஒரு டைட்டிலோட வருவாரு. அந்த வகையில நம்ம கெஸ் பண்ண எந்த டைட்டிலுமே கிடையாது. தலைவர் 171க்கு நாங்க வச்சிருக்கிற டைட்டில் கூலி அப்படின்றத அபிஷியலா நேத்து ஒரு டீசரோட அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த கூலி படத்தினுடைய டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்களுக்கும் சரி, லோகேஷ் கனகராஜோட திரைப்படங்களுக்கும் சரி, கடந்த சில திரைப்படங்களுக்கு தொடர்ச்சியா இசையமைச்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் இந்த கூலி திரைப்படத்துக்கும் இசையமைக்க இருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஆஸ்தான ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸான அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்க தான் இந்த திரைப்படத்துக்கும் ஸ்டன் கொரியோகிராஃபி பண்றாங்க. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைட்டில் டீசர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க இல்லையா, அதுவே போஸ்டர் கம்ப்ளீட்டா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். அந்த கோல்டன் கலர் மட்டும் தான் வந்து அந்த போஸ்டர்ல பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரியான ஒரு தீம்ல தான் அந்த மொத்த டைட்டில் டீசருமே இருந்துச்சு. மொத்த ஸ்கிரீனும் பார்க்கிறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருந்துச்சு. அந்த கோல்டு சம்பந்தப்பட்ட, தங்கம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த பொருட்கள் மட்டும் தான் அப்படியே ஸ்கிரீன்ல மின்னுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓபன் பண்ணா ஒரு குடோன்ல தங்க கடத்தல் நடந்துட்டு இருக்கு. தங்கத்தை பல்வேறு பொருட்களா, தங்க கட்டிகளா வந்து அங்க ஏற்றுமதியோ இறக்குமதியோ செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு தலைவன் மாதிரி இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு இடத்துல இருந்து கால் வருது. கால் வரும்போது எல்லாத்தையுமே மீறி அங்க ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவனை தயவு செஞ்சு பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க வெளியில RX 100 பைக் சவுண்ட் கேக்குது. எஸ், நம்ம தலைவர் தான் வெளில இருக்காரு அப்படின்றத அப்பவே நம்மளால கெஸ் பண்ண முடியுது. சோ அவரை அட்டாக் பண்றதுக்காக அங்க இருக்கிற தங்கத்தால் ஆன அந்த வாட்சஸ் அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு விலங்கு மாதிரி, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே காமிச்சிருந்தாங்க இல்லையா, அது ஒரு செயின் டைப்ல செஞ்சு ஒருத்தர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதாவது அந்த லீடர் மாதிரி இருக்கிறவர் கூட இருக்கிற மற்ற அடியாட்கள்லாம் அங்க இருக்கிற மற்ற தங்கத்தாலான பொருட்கள், தராசு, அது இதுன்னு கையில கிடைக்கிறதெல்லாம் ஆயுதங்களா எடுத்துக்கிட்டு ரஜினி அவர்களை அட்டாக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லீடர் மாதிரி இருக்கிறவர் அந்த செயின் மாதிரி இருக்கிற அந்த வாட்சஸை இழுத்துக்கிட்டு அப்படியே வெளில போறாரு. அதை தாண்டி அந்த பக்கம் போனோடனே டமால் டுமில் டிஷும் டிஷும் அப்படின்னு பயங்கரமா சவுண்ட்லாம் கேக்குது. எஸ், சூப்பர் ஸ்டார் அவரை அடிச்சு என்ட்ரி கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்ப அந்த டோர்ல இருக்கிற ஒரு சின்ன டோர் அப்படி ஓபன் ஆகுது. அங்க ரெண்டு கண்ணு தெரியுதுங்க. எஸ், அந்த கண்ணு யாரோடது அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். தி மேக்னெட்டிக் ஐஸ், இத்தனை வருஷங்களா தமிழ் சினிமாவை கட்டி போட்டுட்டு இருக்கிற, ஆண்டிட்டு இருக்கக்கூடிய தி மேஜிக்கல் ஐஸ் ஆஃப் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஐஸ் தான் தெரியுது. அந்த அடியால அடிச்சு போட்டுட்டு உள்ள என்ட்ரி கொடுக்கிற நம்ம தலைவர் அவர் கையில எடுத்துட்டு போயிருந்த அந்த கோல்டன் வாட்சஸ்லாம் சேர்ந்த அந்த செயின் மாதிரியான அந்த விலங்கு இருக்குல்ல, அதை கையில மாட்டிட்டு அப்படியே கெத்தா உள்ள வராரு. உள்ள வந்தவர் தன்னுடைய பேஸ் வாய்ஸ்ல ஒரு செம்ம டயலாக் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த டயலாக் ஆல்ரெடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, ரீல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயலாக் ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். தமிழ் சினிமாவினுடைய எபிக் கிளாசிக் டயலாக்ஸ்ல இந்த டயலாக் எப்பவுமே ஒரு முக்கியமான பங்கு உண்டு. 80sல ரிலீஸ் ஆன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரங்கா திரைப்படத்துல தான் அந்த டயலாக் வரும். அந்த திரைப்படத்திலயும் இந்த டயலாக் சூப்பர் ஸ்டார் அவர் தான் செம்ம மாடுலேஷன்ல செம்மையா பேசியிருப்பாரு. சோ அவருடைய டயலாக் அவரே வந்து ரீக்ரியேட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லணும். மொத்தமா அந்த குடோனை தன்னுடைய கண்ட்ரோலை எடுத்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடைசியா அந்த டேபிள்ல ஏறி உட்கார்ந்து ஸ்டைலா சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாதும் உண்டு மனமும் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டயலாக இப்ப அப்டேட்டட் வெர்ஷன்ல அவருடைய பேஸ் வாய்ஸ்ல சூப்பரா செம்மையா பேசி முடிக்கிறாரு. 80sல வெளிவந்த மற்றும் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படமான தீ அப்படின்ற திரைப்படத்துல கூலி தொழிலாளியா வரக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த லெஃப்ட் ஹேண்ட் கையில அந்த கூலி தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேட்சான அந்த பட்டயம் வந்து கட்டியிருப்பாங்க. 7, 8, 6 அப்படின்னு போட்டிருக்கும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு சில திரைப்படங்கள்ல அதே மாதிரி பட்டயம் வந்து அவர் கட்டியிருப்பாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி தொழிலாளியா வராரு அப்படின்னாலே அந்த பட்டயம், அந்த பேட்ச் அவருடைய லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும். அதுல கண்டிப்பா 7, 8, 6 அப்படின்ற அந்த நம்பர் இருக்கும். அதே மாதிரியான ஸ்டைல்ல இந்த படத்திலயும் வந்து, அதாவது இந்த டைட்டில் டீசர்ல ஒரு பட்டயம் ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டியிருக்காரு. இவங்களெல்லாம் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரத்தம் தெரிச்சிருக்கக்கூடிய அந்த பட்டயத்தை அங்க இருக்கிற ஒரு துணியை எடுத்து தொடக்கிறாரு. அந்த பட்டயம் அப்படியே வந்து ஸ்கிரீன்ல நிக்குது. கூலி அப்படின்ற அந்த தலைவர் 171க்கான டைட்டில் அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. படம் ஒரு பேன் இண்டியன் மூவியா பல்வேறு மொழிகளிலும் ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல்வேறு மொழிகளிலும் அந்த கூலி திரைப்படத்தோட டைட்டில் வந்து நமக்கு ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. அந்த டீசரோட எண்ட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொட்டி கிடக்கிற அந்த தங்க கட்டிகள் மேல அப்படியே கேஷுவலா பிரீசியா படுத்துக்கிட்டு அப்ப அங்க இருக்கிற ஒரு
போன்ல ஒரு போன் வருது. அந்த போன் எடுத்து காதுல வைக்கிறாரு. அதாவது இவர் உள்ள வரதுக்கு முன்னாடி ஒரு போன் வந்துச்சு இல்லையா, இப்படி ஒருத்தன் உள்ள வரான், அவனை வந்து பாத்துக்கோங்க, முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அதே ஆள் திரும்ப பேசுறாரு. என்னடா எல்லாம் ஓகேவா, முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த ட்ரேட்மார்க் ஸ்மைல்ங்க, எத்தனை தடவை வேணாலும் கேட்டுட்டே இருக்கலாம், சலிக்கவே சலிக்காது. ஸ்மைல போட்டுட்டு முடிச்சிடலாமா அப்படின்றதோட அந்த டீசரை முடிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து தலைவர் 171 இந்த கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ டீசர் பார்க்கிறதுக்கு இப்படிதான் இருக்கு. ஓகே, இப்போ இந்த டீசருக்குள்ள இருக்கிற விஷயங்களை டிகோட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, இந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல இருந்து இந்த டைட்டில் டீசர் வரைக்கும் படத்துல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் தீம் வந்து ஒரு மிகப்பெரிய மேஜர் ஃபேக்டரா வந்து அவங்க ஹைலைட் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அந்த வாட்சஸ், அந்த டைம், இந்த கோல்டு, இதெல்லாம் வந்து படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயும் சரி, இந்த டைட்டில் டீசர்லயும் சரி ரொம்ப பெரிய விஷயங்களை ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடத்தல் கொள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படமா இந்த தலைவர் 171 கூலி இருக்க போது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு தன்னுடைய திரைப்படத்தை தொடங்கின அந்த டைம்ல நிறைய இன்டர்வியூஸ்ல வந்து லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஹீரோவா விட அந்த பழைய திரைப்படங்கள்ல, அதாவது 16 வயதிலே பரட்டை கதாபாத்திரம் உள்பட அந்த வில்லனா பண்ண கதாபாத்திரங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பா அடுத்து நான் அவர் கூட பண்ண போற திரைப்படம் இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிரசன்ட் பண்ற ஒரு திரைப்படமா இருக்கும். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, சினிமா ரசிகர்களுக்குமே ஒரு சர்ப்ரைசிங்கான, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த டைட்டில் டீசர்லயே பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அந்த கிளாஸா இருக்கட்டும், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கட்டும், அப்புறம் அவர் பேசுற மாடுலேஷனா இருக்கட்டும், இப்ப கடந்த சில வருடங்களா நம்ம பார்த்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் முற்றிலும் வேற மாதிரி இருக்க போகுது. லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி இது ஒரு பக்கா எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, அட் தி சேம் டைம் விண்டேஜ் தலைவரை வேற மாதிரி கொண்டு வந்து நமக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் இந்த டைட்டில் டீசர் மூலமா இப்பவே நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், இந்த டைட்டில் டீசரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த கை கடிகாரம் இருக்கு இல்லையா, ரிஸ்ட் வாட்ச், இது ஒரு பெரிய ஃபேக்டரா வந்து முக்கியமான விஷயமா வந்து காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போறதுக்கு 2 நாட்கள் இருக்கு, இன்னும் ஒரு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் எல்லாத்துலயுமே இந்த டைம் ஒரு மேஜர் ஃபேக்டரா காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு டாக் இருக்கு, தலைவர் 171 ஒரு டைம் மிஷின் பேஸ் பண்ண அல்லது டைம்ல பின்னாடி போகக்கூடிய ஏதோ ஒன்று இந்த டைம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இந்த திரைப்படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், இந்த டைட்டில் டீசரா இருக்கட்டும், இதுல அந்த வாட்சையும் சரி, அந்த டயத்தையும் சரி ரொம்ப பெரிய விஷயமா காமிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு டைம் டிராவல் மூவியா இருக்க போதா அல்லது ஃபிளாஷ்பேக்கு தலைவர் ரஜினிகாந்த் டிராவல் பண்ணி போய் அங்க சில விஷயங்கள் பண்ண போற மாதிரி இப்படி டைம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் திரைப்படத்தில் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் இப்போதைக்கு வந்து சொல்லாம சொல்லி ரிவீல் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா இருக்கட்டும், இந்த டைட்டில் டீசரா இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல இருக்கிறதுனால தலைவர் ரஜினிகாந்த் இப்ப பிரசன்ட்ல வேற மாதிரி இருப்பாரு, பாஸ்ட்ல ஒரு கொடூரமான வந்து மோசமான ஒரு வில்லனா ஒரு கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு போல. அதான் டைட்டில் டீசர்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த படத்துல சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இந்த டீசரை வச்சு நம்மளால ஓரளவு டிகோட் பண்ண முடியுது. பட் ரொம்ப டீடைலா டிகோட் பண்ண முடியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எப்போதுமே அவருடைய டைட்டில் டீசர்ல நிறைய விஷயங்களை ஒளிச்சு வச்சிருப்பாரு. அது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கே புரியும், ஓ இது இதுக்காக தான் வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த டீசர்குள்ளேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம், படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நமக்கே தெரியும். இப்போதைக்கு இந்த டைட்டில் டீசரை பார்க்கும்போது இது தங்க கொள்ளை சம்பந்தப்பட்ட ஒரு படமா இருக்க போது. இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய, எதை பத்தியுமே பெருசா யோசிக்காத, தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே பெருசா பார்க்கக்கூடிய மங்காத்தா அஜித் மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிக்கிறார் அப்படின்றத நம்மளால கம்ப்ளீட்டா கெஸ் பண்ண முடியுது. விக்ரம் திரைப்படத்துல இருந்தா இந்த டைட்டில் டீசர் வெளியிடுற பழக்கம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவுக்கு அதை அறிமுகப்படுத்தி வச்சதே அவர் தான். ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது, அந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டைட்டில் டீசர் ஷூட் பண்ணி அது வழியா வந்து படத்தினுடைய டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்றது. விக்ரம் திரைப்படத்துக்கு அப்புறமா லியோ திரைப்படத்துக்கு இதே பண்ணியிருந்தாரு. இப்போ இந்த கூலி திரைப்படம் வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விக்ரம் திரைப்படத்துல ஆரம்பிக்கலாங்களா அப்படின்ற அந்த வார்த்தை பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி லியோ திரைப்படத்துல பிளட்டி ஸ்வீட் அப்படின்ற அந்த வார்த்தையை வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த கூலி திரைப்படத்தோட டைட்டில் டீசர்லயும் சரி முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி எண்ட்ல ஒரு டயலாக் வச்சு தான் முடிச்சிருக்காரு. சோ லோகேஷ் கனகராஜோட சிக்னேச்சர் ஸ்டைல அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. விக்ரம் திரைப்படத்தோட அந்த டைட்டில் டீசர்ல அந்த விக்ரம் டைட்டில் ட்ராக் எந்த அளவுக்கு ரீச், எந்த அளவுக்கு ட்ரெண்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி லியோ திரைப்படத்தோட டைட்டில் டீசர்லயும் அந்த பிளட்டி ஸ்வீட் அப்படின்ற அந்த பாட்டு நம்ம மண்டக்குள்ள தொடர்ந்து பல நாட்கள் ஓடிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கூலி திரைப்படத்தோட அந்த டைட்டில் டீசர்லயும் மியூசிக் ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கும். அனிருத் அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு இறங்கி வேற மாதிரி ஃபேன் பாய் சம்பவம் ஒன்று பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த டைட்டில் டீசர்ல புதுசா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அனிருத். என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஒன் ஆஃப் தி விண்டேஜ் சாங்கான DISCO டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று இருக்கு. கேட்கறதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த DISCO டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்ற அந்த பாட்டை எடுத்து இந்த டைட்டில் டீசர் முழுக்க அப்படியே பிஜிஎம் வந்து அனிருத் பயன்படுத்தியிருக்காரு. அது ஒரு மாதிரி புதுவிதமான ட்ரீட்மெண்ட் அந்த டைட்டில் டீசருக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் அனிருத் அவருடைய ஃபேன் பாய் சம்பவமா அந்த டைட்டில் டீசருக்கு இந்த மியூசிக் பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அனிருத் கிட்ட இருந்து நாங்க ஹுக்கு மாதிரி ஒன்று எதிர்பார்த்தோமே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டைட்டில் டீசருக்கு தான்ப்பா இவ்வளோ ஒன்று புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா படத்துல கண்டிப்பா ஹுக்கும் லெவலுக்கு ஏன் அதை விட தாண்டியே கூட ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவத்தை அனிருத் அவர்கிட்ட இருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக எதிர்பார்க்கலாம், நம்பலாம். தலைவர் படம் அப்படின்னாலே மாசா ஸ்டைலா கெத்தா தான் இருக்கும். அதுவும் லோகேஷ் கனகராஜ் அவருடைய அந்த கேரக்டர் ஆர்க்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு எப்படி இருக்க போதோ, அதுவும் வந்து இப்ப டைட்டில் டீசரே வேற மாதிரி விட்டுருக்காங்களே அப்படின்னு ஆல்ரெடி இந்த கூட்டணி மேல எதிர்பார்ப்பு ஏகபோகமா எகிரி தான் கிடக்கு. இந்த டைட்டில் டீசருக்கு அப்புறமா அது எங்கெங்கயோ பரவி வான அளவுக்கு அப்படியே உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கூலி திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர்ல இருந்து இதெல்லாம் நாங்க நோட் பண்ண விஷயங்கள், நாங்க நோட் பண்ணாத எதையாவது நீங்க நோட் பண்ணிருந்தீங்க, இல்ல இந்த டீசர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம டோஸ் ஹை
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம உடனே இப்போ வெயிட்டிங் இதுங்க.